வந்து பாத்தீங்கன்னா அந்த 1000 ரூபாய் உரிமை தொகையை வந்து பிச்சை காசு போறதா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி உங்க கருத்து நான் சொல்லுங்கண்ணா. ஒரு அரசு திட்டத்தை இந்த மாதிரி கொச்சப்படுத்த அளவுக்கு பேசியிருக்காங்க. 1967 முதல் இன்று வரையிலும் 6வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் மலர்ந்திருக்கிறது. ஒரு 30 ஆண்டு காலம் செய்ய வேண்டிய பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 3 ஆண்டுகளில் அந்த சாதனைகளை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு இல்லத்திலும் ஸ்டாலின் குரல் ஒலிக்கிறது. அனைத்து திட்டங்களும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற திராவிட மாடல் தத்துவம் இன்றைக்கு 3 ஆண்டுகால சாதனைகள் 100 ஆண்டுல 1000 ஆண்டுகள் பேசக்கூடிய சாதனைகளாக இருப்பதை தான் இந்த புகைப்பட கண்காட்சி மூலமாக நாம் அறிய முடிகிறது. மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார். தமிழகம் புதுவை உள்ளடங்கிய இந்திய திருநாட்டை ஸ்டாலின் பாதையில் எடுத்துச் செல்வதற்கு மக்கள் தயாராகிவிட்டார். சார், ஜாபர் சாதிக் இஷ்யூவில் முதல்வர் ஏன் வாயை திறக்க மாட்டார் சந்தேகமாக இருக்கு. சட்டத்தை மதிக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என்றைக்கும் அடிப்படை கொள்கை. எனவே சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். சட்ட ரீதியாக எல்லாத்தையும் சந்திக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய விருப்பம். சரத்குமார் வந்து பிஜேபி வைத்துக் கொண்டு இரவுல 2 மணிக்கு கனவு கண்டாராம. 2 மணி கனவு அது எப்படி பலிக்குதுன்னு பார்ப்போம். சரத்குமார் ஏகப்பட்ட கனவு கண்டுட்டாருங்க. கருத்து கேட்காம மனைவி கருத்து மட்டும் இல்ல அது சரத்குமாருடைய தனிப்பட்ட முறையில் 2 மணிக்கு எழுந்திருக்கிறது, கனவு காண்றது, கேள்வி கேட்கறதெல்லாம் அது தனிப்பட்ட முறையில். இரவு பகல் பாராமல் படத்தில் நடிச்சுன்னு இருக்கிற மாதிரி அவர் கனவு.